हाय स्टूडेंट्स நம்ம இப்போ பார்க்க போகிறது பிரவேசிக்கால ஆதூனிக் பத்தியல ஃபர்ஸ்ட் லெசன் மனுஷ்யதா அதனுடைய சாராம்சம் அண்ட் தென் கவி பரீட்சை மைதிலி சரண் குப்த் இவருடைய கவி பரீட்சை. ஸோ இந்த லெசன்லேயே நம்ம வந்து இந்த கொஷின் ஆன்சர்ஸ் அண்ட் தென் இஆர்சி ஸோ இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போது மனுஷ்யதா மைதிலி சரண் குப்த். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் நம்ம பார்க்க போகிறது கவி பரீட்சை. கவி பரீட்சை எக்ஸாமில் உங்களுக்கு வந்து 5 மார்க்ஸ்க்கு வரும். மைதிலி சரண் குப்த். ஸோ இது இந்த போயம் எழுதினார் இல்லையா, மனுஷ்யதான்ற போயம் எழுதினவருடைய கவி பரீட்சை. கவி பரீட்சைனா இந்த போயட்டை பற்றியானுடைய இன்ட்ரொடக்ஷன். ஸோ ஜன்ம சன் 1886, जन्मस्थान उत्तर प्रदेश, निधन डेथ सन 1964. श्री मैथिली शरण गुप्त जी का जन्म 1886 में उत्तर प्रदेश के झांसी जिले के चिरगांव में हुआ था. அதாவது மைதிலி சரண் குப்தனுடைய பர்த் வந்து எப்போ 1886ல் உத்தரப்பிரதேசத்தில் ஜாங்சி இந்த ஜில்லேனா அந்த ஜில்லான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் அந்த சிரகாவ்ன்ற சிரகாவில் பிறந்தார். ஆப்கோ ராஷ்டிர கவி மானா ஜாத்தா ஹை. ஸோ அவரை நம்ம என்னன்னு சொல்கிறோம், அவரை நேஷ்னல் போயட், ஒரு தேசிய கவிஞர் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஆப்கி பிதா வைஷ்ணவ் பக்தர் அவர் விரஜ் பாஷா கே கவிதே. ஸோ ஆப்கி பிதானா அவருடைய அப்பா வந்து ஒரு வைஷ்ணவ பக்தர். அது மட்டும் இல்லாமல் விரஜ் பாஷா கே கவிதே, ஸோ அதாவது ஓல்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இந்த பழமையான மொழிகளில் அறிந்த ஒரு கவிஞர். குப்தஜி கோ அப்னே பிதாஜி சே கவிதா லிக்கினே கி பிரேரணா மிலி. அதாவது குப்தஜிக்கு தன்னுடைய பிதாஜி சே தன்னுடைய அப்பா கிட்ட இருந்து அந்த கவிதையை எழுதுகிற அந்த வாய்ப்பு வந்து அவருக்கு வந்து கிடைச்சிது. மகாவீர் பிரசாத் திவேதி கே காரன் குப்தஜி கவிதா கே க்ஷேத்திரமே ஆயே. அதாவது மகாவீர் பிரசாத் திவேதி இருக்கார் இல்லையா, அவர் தான் அவருடைய மோட்டிவேஷனாக இருந்திருக்காரு. அவரால் தான் குப்தஜி வந்து கவிதை எழுதுகிற ஃபீல்டுக்குள்ளே உள்ளே வந்தார், அதாவது கவிதை களத்தில் வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்கி கவிதா மேம் காந்திவாதிக்கு சாபுகை. அது மட்டும் இல்லாமல் அவருடைய கவிதைகளில் காந்திவாத்னா என்னது, அகிம்சை இருக்கும். ஸோ அவருடைய ஃபாலோவிங் இருந்தது. சாப் அப்படின்னா அடையாளம், அவருடைய அடையாளங்கள் கொஞ்சம் அதில் இருந்தது. சாகேத் மைதிலி சரண் குப்தஜி க மகா காவியகை. அதாவது சாகேத்ன்றது இவருடைய ஒரு மிகப்பெரிய காவியம், அதுதான் மகா காவிய. ஜெயத்ரத்வத் பஞ்சவடி பாரத் பாரதி கிசான் ஆதி ஆப்கே கண்ட காவியகை. ஸோ இது எல்லாமே இப்போ இதை குறிப்பிட்டிருக்காங்களே, இந்த ஜெயத்ரத்வத் பஞ்சவடி பாரத் பாரதி கிசான் இது எல்லாமே அவருடைய கண்ட காவியங்கள். கண்ட காவியம்னா பாட்டாக கொடுக்கறது. மகாகாவியம்னா ஒரு நீண்ட காவியமாக இருக்கிறது. இது பகுதி அத்தியாயம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி வரக்கூடியது. அந்நிய கவியோங்சே அதாவது மற்ற கவிஞர்களை திரஸ்கிருத் பாத்ரோங் சே குப்தஜி நே சஹானுபூதி திக்காயி. அதாவது அந்நிய கவியோங்சின்னு சொல்லும்போது மற்ற கவிஞர்களால் திரஸ்கிருத் பாத்ரோங் அப்படின்னா அவங்களால வந்து நிராகரிக்கப்பட்ட அந்த கேரக்டர்ஸ் மேலே குப்தஜினே சஹானுபூதி திக்காயி, குப்தஜி வந்து தன்னோட இரக்கத்தை வந்து காண்பித்தார். சாகித் கே லியே ஆப்கோ ஹிந்தி சாகித்ய சம்மேளன் கா புரஸ்கார் மிலா. அதாவது சாகித்ன்றது நம்ம என்னன்னு பார்த்தோம், மகாகாவியம்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மகாகாவியத்திற்காக அவருக்கு ஹிந்தி சாகித்ய சம்மேளன், அதாவது கான்ஃபரன்ஸ் மாநாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ஹிந்தி லிட்ரேச்சர் கான்ஃபரன்ஸில் அந்த மாநாட்டில் புரஸ்கார் மிலா அவருக்கு அவார்டும் வந்து கிடைச்சிது. ஆப் சாங்சத் பி ரஹ சுக்கே ஹை. அது மட்டும் இல்லாமல் ஒரு பார்லிமெண்ட்டில் மெம்பராகவும் இருந்தார். ஆப் சன் 1964 மேம் ஸ்வர்க சிதாரே. நெக்ஸ்ட் என்னாச்சு, அவர் சென்ஸ் 1964 ஸ்வர்க்கத்தை அடைந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அவருடைய இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கவிதாக்கா சாராங்ஷ். ஸோ அவர் எழுதின இந்த போயமுடைய சாராங்ஷ் என்னன்னு பார்க்கலாம், சம்மரி. மனுஷ்யதா அப்படின்னா ஹியூமனிட்டி, அதாவது மனிதத்தன்மை.
கவி பரீட்சை. ஸோ ஆல்ரெடி நம்ம இது பார்த்தது தான். மனுஷ்யதா நாமக் கவிதா ஸ்ரீ மைதிலீஸ்வரன் குப்த் கி கவிதா ஹை. ஸோ மனுஷ்யதான்ற இந்த போயம் மைதிலீஸ்வரன் குப்தனுடைய போயம். ஆப்கோ ராஷ்டிர கவி மானா ஜாத்தா ஹை. ஸோ அவரை நாம் நேஷ்னல் போயட்டுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கவிதா பரீட்சை. கவிதான்றது இந்த மனுஷ்யதானுடைய இன்ட்ரொடக்ஷன் என்ன அப்படின்னா, உதாரதா மனுஷ்ய கா சச்சா ஆபரன் ஹை. ஸோ உதாரதானா என்ன, அது இரக்கமோடு இருக்கிறது உதாரத்தானா. ஸோ மனுஷக்கா அதுதான் மனிதனுடைய சச்சா ஆபரண ஒரு உண்மையான அணிகள். ஸோ மற்றவர்களிடம் கருணையோடு இரக்கத்தோடு இருக்கிறது தான் ஒரு மனிதனுடைய உண்மையான அணிகலன். கவி இஸ் கவிதா மேம் ஹமேம் உதார் பன்னே கா உபதேஷ் தேத்தி ஹை. ஸோ கவிஞர் இந்த போயமில் இஸ் கவிதா மேம்னா இந்த போயமில் நமக்கு எப்படி மற்றவங்களோட கருணையோட இரக்கத்தோடு இருக்கணும், இரக்கமுள்ளவர்களாக மாறணும் அப்படின்றதுக்கான உபதேஷ் தேத்தேகே ஒரு அட்வைஸை நமக்கு கொடுக்குறாரு. ஸோ கவிதா கா சாராங்ஷ். ஸோ இதில் எப்படியெல்லாம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். கவி மனுஷ்யோங் சே கஹத்தே ஹைகி. அதாவது போயட் மனிதர்கள் கிட்ட சொல்கிறாராம், மனுஷ்ய ஜீவன் நஸ்வர் ஹை. ஸோ மனிதர்களுடைய லைஃப் அழியக்கூடியது. நஸ்வர் அப்படின்னா அழியக்கூடியது, அது நிலையில்லாதது. இஸ்லியே தும் மவுத் சே மத் டரோ. ஸோ அதனால் நீங்கள் இறப்பை கண்டு பயப்படாதீங்க. மத் டரோ அப்படின்னா டோன்ட் அஃப்ரைட். ஹம் சப்கோ ஏக் தின் மர்னாஹி படேஹா. அதாவது ஹம் சப்கோ அப்படின்னா நாம் எல்லாருமே ஏக் தின் ஒரு நாள், மறுநாகி படேகா இறக்கத்தான் போகிறோம். யதி ஒருவேளை, ஜீத்தி சமை நாம் உயிரோடு இருந்தோம் அப்படின்னா, ஹம் உதார் ரஹேங்கே நாம் எப்படி இருக்கணுமா, இரக்கத்தோடு வாழணும். தோ ஹமாரி மிருத்யுக்கே பாத் பி. ஸோ அப்போ தான் நம்மளுடைய இறப்பிற்கு பிறகும் லோக் ஹமேம் யாது கரேங்கே மக்கள் நம்மளை நினைவில் வைத்து கொள்வார்கள். யதி ஒருவேளை, இஃப் ஐசா ந ஹுவா, ஐசானா அந்த மாதிரி நாம் இல்லை வாழலை அப்படின்னு சொன்னால், தோ ஹமாரா ஜீனா மர்னா பேகார் ஹை நம்மளுடைய வாழ்வும் இறப்பும் ஒரு பயனற்றதாக போயிடும். ஜோ மனுஷ்ய தூஸ்ரோங் கே லியே ஜீதா ஹை. அதாவது எந்த ஒரு மனிதன் மற்றவர்களுக்காக வாழ்கிறானோ, வஹ கபி நஹி மர்தா அவன் ஒருபோதும் இறப்பதில்லை, இறக்க மாட்டான். ஏன்னா அவங்களுடைய நினைவுகள் எப்பவுமே வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். ஸ்வயங் சாரா கானா ஜான்வரோங்கா குணஹை. அதாவது ஸ்வயங்னா இது தானே எல்லாவற்றையும் சாப்பிடுவது, மற்றவர்களுக்கு கொடுக்காமல் சாப்பிடுவது. ஜான்வரோங்கா குணஹை அதாவது மிருகங்களுக்கான குணம் அது. அனிமல்ஸ் தான் என்ன பண்ணும், தனக்கு கிடைச்ச உணவை யாருக்கும் கொடுக்காம தான் மட்டும் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுடும். தூஸ்ரோங்கே லியே ஜீனா மருனா மனுஷ்யக்கா குணஹை. ஆனால் மற்றவர்களுக்காக வாழ்வதும் இறப்பதும் தான் ஒரு உண்மையான மனிதனுடைய நல்ல குணம். ஸோ இதுக்கு ஒரு சில உதாரணங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. சரஸ்வதி உதார் மனுஷ்யக்கா குணகான் கர்த்திஹை. அதாவது இதில் சரஸ்வதின்ற ஒரு பெண் எப்படி ஒரு கருணையோடு இருக்கணுன்றத மனுஷ்யக்கா குணகான் மனிதனுடைய குணநலன்களை ஒன்றாக அதை இருந்து அதை காண்பிச்சிருக்காங்களாம். அதுதான் சரஸ்வதி தான் உதார் மனுஷ்யக்கா குணகான் கர்த்திஹை. எப்படி ஒரு பெண் இருக்கணும் அப்படின்றதுக்கான அடையாளமாக காண்பித்திருக்காங்க. யஹ் பூமி உஸ்கா ஆபார் மானதி ஹை. ஸோ இந்த பூமியே அவங்களுக்கு நன்றியுள்ளதாக இருக்குது. அதாவது இந்த பூமி அவங்களுக்கு ஒரு நன்றி கடன்பட்டதாக இருக்கா இந்த நல்ல குணங்களை சொல்வதன் மூலமாக. உஸ்கி கீர்த்தி ஹர் கஹிங் ஃபைலத்தி ஹை. ஸோ அவங்களுடைய புகழ் உலகெங்கிலும் இந்த உலகம் முழுக்க பரவி இருக்கு. யஹ் சிருஷ்டி உஸ்கி பூஜா கர்த்தி ஹை. ஸோ யஹ் சிருஷ்டி இதுதான் அவங்களுக்கு நாம் பூஜை பண்ணணும் அப்படின்றத, அவங்கள வணங்கணுன்றதுக்கான ஒரு அடையாளத்தை நமக்கு கொடுக்குது. ஜோ ஆதமி பூரி துனியாக்கோ அப்னா பியார் தேத்தா ஹை வஹி மனுஷ்ய ஹை. அதாவது ஜோ ஆதமி எந்த மனிதன் பூரி துனியாக்கோ இந்த உலகம் முழுமற்கும் அப்னா பியார் தன்னுடைய அன்பை கொடுக்கிறானோ தேத்தா ஹை வஹி மனுஷ்ய ஹை அவன் தான் உண்மையான மனிதன். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, ரதிதேவ் நாமக் ஏக் ராஜா தா. ஸோ ரதிதேவ்ன்ற ஒரு ராஜா இருந்தாராம். வஹ அப்பனா போஜன் தூஸ்ரோங்கோ தேக்கர் ஸ்வயங் பூக்கா ரஹா. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய உணவை மற்றவர்களுக்கு கொடுத்துட்டு தான் எப்படி இருக்காரா, பூக்கா ரஹானா பட்டினியோடு இருக்கிறாரு.
தத்தீஜே ने देवों को अपने रीढ़ की हड्डी दी. ஸோ அதே மாதிரி தத்தீச்சே சித்தார்த்த சொல்கிறோன்னே அவர் என்ன பண்ணுறாரு, தத்தீச்சேன்றவர் என்ன பண்ணுறாரு, தேவர்களுக்காக தன்னுடைய எலும்பையும் முதுகெலும்பையும் வந்து கொடுக்குறாரு. ராஜா ஷிபி. ஸோ அந்த ஷிபின்றது அந்த புறாவிற்கு தன் சதையை கொடுத்த கதை எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க. அதுதான் இது. ராஜா ஷிபினே அப்பனா மாங்ஸ் தன்னுடைய சதையை காட்டுக்கர் தியா, தன்னுடைய சதையை அறுத்து அந்த துலாவில் வைத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. புறாவிற்காக ஒரு பறவை அடிபட்டு விழும். ஸோ அந்த கதை எல்லாருமே நம்ம கேட்டிருப்போம். வீரகர்ணனே அப்பனா கவஜ் தியா. இதில் வீரகர்ணன் என்ன பண்ணியிருக்கிறாரா, இது வேற ஒரு இன்சிடென்ட்ஸ். இது எல்லாமே ஒருத்தர் பண்ண தியாகங்கள் வந்து சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு சிறந்த மனிதர்களை பற்றியான ஒன்று கருத்து. ஸோ இதில் ரதிதேவ்ன்ற ஒருத்தர், தத்தீச்சேன்ற ஒருத்தர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜா ஷிபி, இவங்க எல்லாருமே எப்படி வந்து மனிதத்தன்மையோடு நடந்திருக்காங்கன்றதுக்கான உதாரணங்கள் தான் நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் அடுத்தது கர்ணனை பற்றியும் சொல்கிறாங்க. வீர கர்ணனே அப்பனா கவச்சித்தியா. ஸோ கர்ணன் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கவசத்தை வந்து கொடுக்குறாரு. தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய கவசத்தை கிழிச்சு கொடுக்குறாரு இல்லையா இந்திரனுக்கு. யஹ் ஷரீர் நஸ்வர் ஹை. ஏன் அப்படின்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உடல் அழியக்கூடியது. ஆத்மா கோ ஷரீர் கி சீந்தா கர்னா நஹி சாஹியே. அதனால நம்மளோட மனசுக்கு அந்த உடம்பை பற்றியான கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சஹானுபூதி மகான் குணகை. அதாவது இரக்கம்ன்றது ஒரு சிறந்த குணம். துனியா தயாளுவோங்கோ சாகத்திகை. இந்த உலகம் இந்த கொடை வள்ளல்களை தான் விரும்புகிறது. தயாளுவோங்கன்னா தாராள மனம் கொண்டவர்களை தான் விரும்புகிறது. புத்த தயாளு தே. ஸோ புத்தரும் வந்து ஒரு தயாளு அப்படின்னு சொல்கிறாங்க. லோக உன்கி வந்தனா கர்த்தே தே. மக்களும் அவரை வணங்குகிறார்கள், அவருக்கு மரியாதை செலுத்துகிறார்கள். பரோபகாரிஹி உதார் மனுஷகை. பரோபகாரி அப்படின்னா சோஷியல் சர்வீஸ் செய்கிறவங்க, மக்களுக்கு பொது சேவை செய்கிறவங்கன்னு சொல்கிறாங்களே, சேவை செய்பவர்கள். அவங்களுமே வந்து ஒரு உதார் மனுஷனா ஒரு இரக்கமுள்ள மனிதர்கள் தான். ஜோ தூசரோங்கே லியே ஜீதா மரணாகை வஹி மனுஷகை. யார் மற்றவர்களுக்காக வாழ்வதும் அதாவது ஜீதா மர்த்தாகைனா வாழ்கிறார்களோ இறக்கிறார்களோ அவர்களே உண்மையான மனிதர்கள். ஸோ இதில் விசேஷத்தை என்ன அப்படின்னா கவிதா சரல் அவுர் சுபோத் ஹை. இந்த போயம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, மற்றவங்களுக்கு புரியக்கூடியதாகவும் இருக்குது. மனுஷக்கோ மனுஷ பனே ரஹனேக்கா தரிக்கா பத்தாத்தி ஹை. அதாவது மனிதர்களாக மாறுவதற்கான வழியை வந்து இதில் சொல்லியிருக்கிறாராம் இந்த போயட். ஸோ இதில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ். பிரஷ்னோக்கே உத்தர் ஏக் யா தோ வாக்கியமும் லிக்கி. ஸோ இதிலே வந்து உங்களுக்கு கொஷின் அண்ட் ஆன்சர்ஸும் கேட்பாங்க. கவி மைதிலீஸ்வரன் குப்த் பசு பிரபுருத்தி கிசே கஹத்தே ஹே. அதாவது கவி மைதிலீஸ்வரன் குப்த் வந்து யாரை வந்து பசு பிரவருத்தின்னு சொல்கிறாரு. கவி மைதிலீஸ்வரன் குப்த் கஹத்தே ஹைக்கி. அந்த கவி மைதிலீஸ்வரன் குப்த் என்ன சொல்கிறாருன்னா அப்பனிலேயே ஜீனா தனக்காக மட்டும் வாழ்பவன் பசு பிரவருத்திகை விலங்குகளுக்கு சமானம் அப்படின்னு சொல்கிறாரு. தத்தீஜேனே கிஸ்கேலியே அப்பனா அஸ்திஜால் தியா. அதாவது தத்தீஜேன்றவர் யாருக்காக தன்னுடைய முதுகெலும்பை கொடுத்தாரு. தத்தீஜேனே தேவோங்கேலியே. இது சாராங்ஷில் நம்ம பார்த்துட்டோம். கிஸ்கேலியனா தேவோங்கேலியேன்னு எழுத வேண்டியது தான். தேவர்களுக்காக தன்னுடைய எலும்பையும் கொடுத்தார். கவி மைதிலீஸ்வரன் குப்தஜி கே விச்சார் மே மனுஷ்ய கவுன்ஹைம். அதாவது கவி மைதிலீஸ்வரன் குப்த பொறுத்த வரைக்கும் விச்சார் மேம் அவருடைய கருத்துப்படி மனிதர்கள்னா யாரு, மனிதன்னா யாரு. कवि मैथिलीशरण गुप्त के विचार में औरों के लिए जीने वाला ही मनुष्य है. அதாவது கவி மைதிலீஸ்வரன் குப்த பொறுத்த வரைக்கும் அவருடைய கருத்து என்ன அப்படின்னா அவரோங்கேலியே மற்றவர்களுக்காக ஜீனே வாலாகி வாழ்பவர்கள் தான் மனுஷகை மனிதர்கள் அப்படின்னு சொல்றாராம். கவி மைதிலீஸ்வரன் குப்த் கின்கோ உதார் மானத்தே ஹை. அதாவது கவி மைதிலீஸ்வரன் குப்த் வந்து யாரை வந்து கருணை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்கிறாராம். கவி மைதிலீஸ்வரன் குப்த் பரோபகாரிகோ, அதாவது மற்றவர்களுக்கு உதவி செய்பவர்கள் சேவை செய்பவர்களை தான் உதார் மானத்தேகை இரக்கம் உள்ளவர்கள் கருணை உள்ளவர்கள்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாராம். நெக்ஸ்ட் வந்து சந்தர்ப்ப சஹித் பாவ் சமஜாயி. சந்தர்ப்ப சஹிப்னா இஆர்சி நம்ம பார்த்தாங்களா, இது எந்த சுச்சுவேஷனில் யார் எப்போ சொன்னாங்கன்றது தான். ஸோ ஃபஸ்ட்டு இது மனுஷத்தால் ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா விச்சார் லோகி मत्य हो न मृत्यु से डरो कभी मरो
परंतु यो मरो की याद जो करें सभी हुई न यो समृत्यु तो वृदा मरे वृदा जिए मरा नहीं वही की जो जिया न आपके लिए वही पशु प्रवृत्ति है कि आप ही चरे वही मनुष्य है कि जो मनुष्य के लिए मरे. அதாவது இதில் ஆக்சுவலி மீனிங் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதில் மோஸ்ட்லி அந்த மிருத்யுசே டரோ கபி, ஸோ ஒருபோதும் நம்ம இறப்பை கண்டு பயப்படக்கூடாது. பரந்துயோ மரோக்கி யாது, அதாவது மற்றவர்களுக்காக நம்ம வாழும்போது மற்றவங்களை நம்ம மறக்க மாட்டாங்க, யாது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இப்போ க்ளூ வேர்ட்ஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இதில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இந்த லைனில் உங்களுக்கு வந்து இஆர்சி எக்ஸாமில் வந்ததுனாலே இந்த லைன் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த லைனு நெக்ஸ்ட் வந்து க்ளூ வேர்ட்ஸு மரானஹி, இறப்பே இல்லை, பசு பிரவருத்தி, விலங்குகளுக்கு சமானம். ஸோ வஹி மனுஷ ஹைக்கு, யார் மனிதர்கள்னா ஜோ மனுஷக்கேலியே மரே, யார் மனிதர்களுக்கு மற்றவர்களுக்காக இறக்கிறார்களோ. ஸோ இந்த லைன் தான் நமக்கான இஆர்சிக்கான க்ளூ வேர்ட்ஸு. இதை வச்சு தான் நம்ம இது எந்த லெசன்ஸ்லேருந்து வந்ததுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கேயே பாருங்கள் மனுஷியன்னு கொடுத்துருக்கு. ஸோ அப்போது நமக்கு மனுஷத்தாண்ட லெசனில் வந்திருக்கு, நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ இதுக்கான ஆன்சர் எப்படி எழுதுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எப்பவுமே சந்தர்ப்பு வந்து யார் இந்த போயம் எழுதினாங்க, இது எந்த போயம்லேருந்து எடுக்கப்பட்டதுன்றதை சொல்லிடணும், அதுதான் சந்தர்ப்பு. யஹ் பத்தியாங்ஷ் மனுஷ்யத்தா நாம கவிதா சே தியா கயா ஹை. ஸோ அதாவது இந்த பேராகிராஃப் வந்து மனுஷ்யத்தான்ற போயம்லேருந்து எடுத்திருக்காங்க. यह राष्ट्र कवि श्री மைதிலேஸ்வரன் குப்த் की कविता है. ஸோ இது வந்து நேஷ்னல் போயட் மைதிலேஸ்வரன் குப்தனுடைய போயம். உதார்த்தா மனுஷ்ய கா சச்சா ஆபரண் ஹை. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு இரக்கம்ன்றது ஒரு மனிதனுடைய உண்மையான ஆபரணம் கொடுத்துட்டாங்க. உதார்த்தா கே சம்பந்தமே லிக்தே சமை, அதாவது இந்த இரக்கத்தை பற்றி எழுதுகிற டைமில் கவி யஹ பத்யாங்ஷ் கஹதே ஹை. ஸோ போயட் வந்து இந்த பேராகிராஃபை சொல்லியிருக்கிறாராம். ஸோ இது வந்து இஆர்சிக்கு வந்து காமனாக இதில் 2 இஆர்சி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டுக்குமே இது தான் எழுத போகிறோம், செகண்டுக்குமே இது தான் சேம் சந்தர்ப்பு. இப்போது வியாக்கியான்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படி அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சாராங்ஷ் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ சாராங்ஷில் இருக்கிற அந்த பேராகிராஃப் தான் இதில் வரப்போகுது. ஸோ அதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லைன்ஸ் தான் நம்மளுடைய க்ளூ வேர்ட்ஸ். மிருத்யு சேடரோ இதெல்லாமே மரானஹி பசு பிரவருத்தி. ஸோ இது பார்த்திங்கன்னா வியாக்கியா நம்மளோட இப்போ நான் சாராங்ஷ் நடத்தினேன் இல்லையா, அதனுடைய ஃபஸ்ட்டு பேராகிராஃப் தான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், கவி மனுஷ்யோங் சே கஹத்தே ஹை கி மனுஷ்ய ஜீவன் நஷ்வர் ஹை. ஸோ இந்த பேராகிராஃப் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சி ஹியர் கவி மனுஷ்யோங் சே கஹத்தே ஹை கி மனுஷ்ய ஜீவன் நஷ்வர் ஹே. ஸோ இதுலேருந்து இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் அப்படியே எழுதுங்க சாராங்ஷ் படித்ததுலேருந்து. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து விசேஷத்தான்றது ஒன்று கொடுக்கணும். பத்தியாங்ஷ் சரல் அவர் சூபோத் ஹை. ஸோ இந்த லைன் காமனாக எல்லாத்துக்குமே வந்துடும். இது ஈஸியாக இருக்குது, அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்குது. ஹமேம் உதார் பண்ணேக்கு பிரேரணா தேத்தே ஹே, நாமளும் இரக்கமுள்ளவங்களாக மாறணுன்றதுக்கான ரெக்வஸ்ட் வந்து இதில் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு க்ஷுதார்த் ரதிதேவ். ஸோ இந்த இது அடிக்கடி இது வந்து ரிப்பீட்டடாக உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறாங்க இஆர்சி படிக்கிறதுல. ஸோ க்ஷுதார்த் ரதிதேவ் நே தியா கரஸ்த் தால்தி தத்தா தத்தீஜேனே தியா பரார்த் அஸ்திஜால் பி उशिनर क्षिदिश ने स्वमांग स्थान भी किया सहर्षवीर कर्ण ने शरीर चर्म भी दिया अनित्य देह के लिए अनादि जीव क्या डरे वही मनुष्य है कि जो मनुष्य के लिए मरे. இந்த லாஸ்ட் லைன் பாருங்கள், 2 இஆர்சிக்கும் சேமாக இருக்குது. இது பார்த்த உடனே உங்களுக்கு எந்த பேராகிராஃப்னு தெரியுதா, ரதிதேவ் சித்தார்த் தத்தீஜே. ஸோ இவங்க எல்லாம் நம்ம எந்த பேராகிராஃபில் படித்தோம், அந்த லாஸ்ட் பேராகிராஃபில் படித்தோம் இல்லையா, அதே தான். இது எதுலேருந்து எடுத்ததுன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், மனுஷே அப்படின்றது வந்துருச்சு. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது தான் சந்தர்ப்பன்றது ஏற்கனவே ஃபஸ்ட்டு இப்போ இந்த ஃபஸ்ட் இயர்ஸில் படித்ததே தான் நீங்கள் இதில் படிக்க போகிறீங்க. ஸோ அதை அப்படியே ரெஃபர் பண்ணிக்கோங்க நான் படித்ததை. நெக்ஸ்ட்டு வியாக்கியா வந்து நான் சொன்ன மாதிரி இந்த சாராங்ஷனுடைய இந்த பேராகிராஃப் நான் ஷோ பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் இந்த தேர்டு பேராகிராஃப் நம்ம படித்தோம் இல்லையா சாராங்ஷில். ஸோ அந்த தேர்டு பேராகிராஃபை நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ரதிதேவ்லேருந்து இது வரைக்கும் நீங்கள் இந்த செகண்ட் இஆர்சிக்கு ஆன்சராகவே எழுதிடலாம். ஸோ திருப்பி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சாராங்ஷ் படிக்கும் போதே நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ சேம் அதே தான் விசேஷத்தா ஃபஸ்ட்டுக்கு வந்து இதே தான். பத்தியாங்ஷ் வந்து சரல் அவர் ஜுபோத் ஹை. ஸோ இந்த பேராகிராஃப் வந்து ஈஸியாக இருக்குது, அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்குது. ஹமேம் உதார் பண்ணேக்கு பிரேரணா தேத்தே ஹே, அதே தான். நாம் இரக்கமுள்ளவங்களாக இருக்கிறதுக்கான ரெக்வஸ்ட் வந்து இதில் கொடுக்குறாங்க. ஓகேவா. ஸோ இதோட இதில் உங்களுக்கு இந்த எஸ்ஏவனுடைய கவி பரீட்சை
கொஷின் அண்ட் ஆன்சர், சிஆர்சி அண்ட் சாராங்ஷ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு.